இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எரா வானொலி நிலையம் மீது கடும் நடவடிக்கை வேண்டும். இந்திய பிரதிநிதிகளின் கண்டனம். எரா மலாய் வானொலி நிலையத்தில் அறிவிப்பாளர்கள் இந்துக்களின் காவடி நடனத்தை ஏளனம் செய்த வீடியோ வைரலான விவகாரம் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்துள்ளது. அச்சம்பவம் குறித்து இந்திய மக்களின் பிரதிநிதிகள் தங்களின் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தனர். சர்ச்சைக்குரிய அவ்வீடியோ தொடர்பாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சன் உடனடி நடவடிக்கை எடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கிறோம். இருப்பினும் இச்சம்பவம் கலாச்சார உணர்வின்மை தொடர்பான ஒரு ஆழமான பிரச்சனையை எடுத்து காட்டுவதால் இதுபோன்ற மரியாதை குறைவான செயல்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் வலியுறுத்தினார். இச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள வானொலி அறிவிப்பாளர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளனர். ஆனால் மன்னிப்பு மட்டும் போதாது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இச்சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் உரிய தண்டனையை எதிர்கொள்ள வேண்டும். இது ஒரு சிறிய தவறு அல்ல, மாறாக ஒரு வெளிப்படையான மரியாதை குறைவான செயல். எனவே இதில் விரிவாக விசாரிக்க எதுவும் இல்லை என மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவின் தலைவருமான பிரபாகரன் சொன்னார். இவ்வேளையில் செனட்டர் டத்தோஸ்ரீ சிவராஜ் மேலவையில் இவ்விவகாரத்தை எழுப்பினார். இது ஒரு சாதாரண குற்றம் அல்ல, இந்துக்களின் நம்பிக்கையை வெளிப்படையாகவே இழிவுபடுத்தும் கீழ்த்தரமான செயலாகும் என்றார் அவர். வேல்வேல் ஸ்லோகத்தை இழிவுபடுத்தி சர்ச்சைக்குரிய வீடியோ வெளியிட்ட எரா வானொலி அறிவிப்பாளர்கள் மன்னிப்பு கோரினர். இந்துக்களின் மனதை காயப்படுத்தி அளவுக்கு வீடியோ வெளியிட்டதற்காக ஆஸ்ட்ரோ கீழ் இயங்கும் எரா மலாய் வானொலி அறிவிப்பாளர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளனர். 3 பாகி எரா நிகழ்ச்சியின் அறிவிப்பாளர்களான நபீல் அகமது, ஆசாத் ஜாஸ்மின், ராடின் மூவரும் தங்களின் தவறை ஒப்புக்கொண்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். இந்துக்களை இழிவுபடுத்தும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என தெளிவுபடுத்தியவர்கள் அது தெரியாமல் நடந்துவிட்ட தவறு என கூறினர். என்றாலும் அப்படி செய்திருக்க கூடாது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இனியொரு முறை இது போன்று நடக்காமல் பார்த்துக் கொள்வதாகவும் அம்மூவரும் கைகூப்பி மன்னிப்பு கோரினர். காவடி ஆட்டத்தின் போது உச்சரிக்கப்படும் வேல்வேல் ஸ்லோகத்தை இழிவுபடுத்தும் வகையில் நடனமாடி அவர்கள் வெளியிட்ட வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து இந்த மன்னிப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. இந்திய மக்கள் தொகையின் எண்ணிக்கையை துல்லியமாக பதிவு செய்வதை உறுதிப்படுத்த சிறப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்வீர். செனட்டர் லிங்கேஸ். இந்திய மக்கள் தொகையின் உண்மையான எண்ணிக்கை துல்லியமாக பதிவு செய்யப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு சிறப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளுமாறு பிரதமர் துறையை செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். மலேசியாவில் உள்ள இந்திய சமூகத்தின் மக்கள் தொகை தரவை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் இந்திய சமூகத்தில் உண்மையான மக்கள் தொகை புள்ளி விவரத்தை பிரதிபலிக்கவில்லை என்பதையும் லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். மலேசியாவின் மதிப்பிடப்பட்ட தற்போதைய மக்கள் தொகையின் 2022ஆம் ஆண்டின்படி இந்திய சமூகம் 1.98 மில்லியன், அதாவது 6.6 விழுக்காட்டினர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தைப்பூசத்தின் போது 2005 மட்டும் பினாங்கில் 1.5 மில்லியனுக்கும் அதிகமான பக்தர்களும், பத்தமலை தைப்பூசத்தில் 1.8 மில்லியனுக்கும் அதிகமான பக்தர்களும் வந்ததால் இந்திய சமூகத்தின் மக்கள் தொகை உண்மையில் அதிகமாக இருக்கும் என்பதை நிரூபிக்கிறது என மேலவையில் உரையாற்றிய போது லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். வேல்வேல் சர்ச்சைக்குரிய வீடியோ வெளியிட்ட எரா வானொலி அறிவிப்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன். ஆஸ்ட்ரோவுக்கு கோவிந்த் சிங் வலியுறுத்து. எரா FM வானொலி அறிவிப்பாளர்களின் செயல் கண்டிக்கத்தக்கது என்பதோடு இந்தியர்களின் நம்பிக்கையை பெரிதும் சீண்டி உள்ளதால் இந்தியர்களின் நம்பிக்கையை அவமதித்த அவர்கள் மீது ஆஸ்ட்ரோ வானொலி முழுமையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த காணொலியில் அவர்கள் தைப்பூச புனித நாளை கேலி செய்திருப்பது பல சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருக்கிறது. அந்த காணொலியில் உள்ளவர்களின் செயல்கள் இந்தியர்களை புண்படுத்தும் வகையிலும் கவலையை ஏற்படுத்தும் வகையிலும் உள்ளது. இது மலேசிய நாட்டின் அடையாளத்தையும் பரஸ்பர மரியாதையையும் இனங்களுக்கிடையிலான புரிதலையும் பிரதிபலிக்கவில்லை என கோவிந்த் சிங் சுட்டிக்காட்டினார். தைப்பூச விழாவில் காவடி எடுப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனை அவர்கள் கேலி செய்வதும் அவமதித்திருப்பதும்
ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என அமைச்சர் வலியுறுத்தினர். இந்துக்களை இழிவுபடுத்திவிட்டு மன்னிப்பு கேட்டால் போதுமா? கடும் நடவடிக்கை தேவை. சிவகுமார் காட்டம். இந்துக்களின் காவடி ஆட்டத்தை இழிவுபடுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்ட ஏரா மலாய் வானொலி நிலையம் அதற்காக தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். வெறும் மன்னிப்போடு முடிந்து போகும் விஷயம் இதுவல்ல என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவர் டாக்டர் சிவகுமார் கூறியுள்ளார். இந்துக்கள் குறிப்பாக முருக பக்தர்கள் உச்சரிக்கும் வேல்வேல் என்ற புனித சொல்லை ஏளனம் செய்யும் வகையில் அவர்கள் நடந்து கொண்டுள்ளனர். மற்ற மதத்தவர்களின் நம்பிக்கைகள் உங்களுக்கு நகைச்சுவையா என அவர் காட்டமாக கேட்டார். இதற்காகத்தான் இனம், மதம், ஆட்சியாளர்களை நிந்திக்கும் 3R விவகாரங்களுக்கு கடுமையான தண்டனைகள் எடுக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அதிகார தரப்பு அதனை கண்டுகொள்வதாக இல்லை. ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் சம்பந்தப்பட்ட 3R நிந்தனை சம்பவங்களில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. எனவே 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் ஏரா அறிவிப்பாளர்களுக்கு அந்த வானொலி நிர்வாகமும் குற்றம் சாட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக மாற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்திரா காந்தி விவகாரத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிலைநாட்டுவே லிங்கேஸ்வரன் வலியுறுத்து. 2018ஆம் ஆண்டு கூட்டரசு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஒருதலை பட்சமான மதமாற்றம் செல்லுபடியாகாது என்பதோடு அக்குழந்தையின் பராமரிப்பு உரிமையை அதன் தாயாரான திருமதி இந்திரா காந்தியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்திரா காந்திக்கு இன்னும் நீதி கிடைக்காமல் இருப்பது பெரிய ஏமாற்றமாகும் என கூறியுள்ளார் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன். தாய்ப்பால் குடித்துக் கொண்டிருந்த தனது குழந்தையை மதம் மாறிய தனது முன்னாள் கணவர் 2009ஆம் ஆண்டு கடத்தி சென்றதால் அக்குழந்தையை இந்திரா காந்தியிடம் திரும்ப ஒப்படைப்பதில் உள்துறை அமைச்சு இன்னும் அலட்சியமாக நடந்து கொள்வதாக மேலவையில் ஆற்றிய உரையில் லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். ஒரு தாய்க்கான நியாயமான உரிமை மலேசியாவில் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. நமது நாட்டின் சட்டம் மதிக்கப்பட வேண்டும் என்பதோடு இந்திரா காந்தியின் குழந்தை மீண்டும் அவரிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு உள்துறை அமைச்சு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வேல்வேல் ஸ்லோகத்தை இழிவுபடுத்தி சர்ச்சைக்குரிய வீடியோ வெளியிட்ட ஏரா வானொலி அறிவிப்பாளர்களுக்கு தற்காலிக ஓய்வு. வேல்வேல் ஸ்லோகத்தை பயன்படுத்தி சர்ச்சைக்குரிய வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட ஆஸ்ட்ரோவின் கீழ் செயல்படும் ஏரா வானொலி தொகுப்பாளர்கள் 3 ஒளிபரப்பு பணியில் ஈடுபடுவதிலிருந்து தற்காலிகமாக ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. நபீல் அகமது, அசாத் ஜஸ்மின் மற்றும் ராடின் ஆகிய 3 தொகுப்பாளர்களுக்கு எதிரான விசாரணை நடைபெற்று வருவதால் அவர்களை தற்காலிகமாக ஒளிபரப்பு பணியில் ஈடுபடுத்துவதில்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆஸ்ட்ரோ ஆடியோ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதோடு சம்பந்தப்பட்ட 3 அந்த தொகுப்பாளர்கள் ஏரா சமூக ஊடக தளத்தில் வீடியோவை பகிர்ந்தது குறித்து வருத்தம் அடைவதாகவும் ஆஸ்ட்ரோ ஆடியோ தெரிவித்து வருகிறது. சம்பந்தப்பட்டவர்களின் செயல் பலரின் மனதை காயப்படுத்தி இருப்பதோடு அவர்கள் ஏமாற்றமும் அடைந்துள்ளதால் நாங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகிறோம். அதோடு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 தொகுப்பாளர்களும் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளனர். பொறுப்பான ஒளிபரப்பு நிலையம் என்ற ரீதியில் அவர்களின் செயலை நாங்கள் கடுமையாக கருதுகிறோம் என ஆஸ்ட்ரோ ஆடியோ தெரிவித்துள்ளது. 10 அதிக ஆற்றல் கொண்ட மோட்டார் சைக்கிள் குழுவினர் நகைச்சுவை கலைஞர் சத்யாவுக்கு கௌரவிப்பு. அதிக ஆற்றல் கொண்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டும் குழுவினர் நாடறிந்த நகைச்சுவை கலைஞர் சத்யாவுக்கு பாராட்டு நடத்தி அன்பளிப்பு வழங்கினர். செராஸ் தாமான் மலூரியில் உள்ள உணவகத்தில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஜொஹூர், மலாக்கா, ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூரில் இருந்து 10 மோட்டார் சைக்கிள் குழுவினர் கலந்து கொண்டனர். மோட்டார் சைக்கிள் ஓட்டுவது பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் சமுதாயத்திற்கு உதவிகரம் நீட்டுவது கடுமையாக இருப்பதால் டோகோ நெகேரா விருது பெற்ற மண்ணின் மைந்தர் கலைஞர் சத்யாவை பாராட்டுவதை மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப்பின் தலைவர் மகேந்திரன் ராகவன் தெரிவித்தார். இந்த நிகழ்வு தனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே வேளையில் நாட்டில் உள்ள இதர நலிந்த கலைஞர்களுக்கும் உதவிகரம் வழங்க வேண்டும் என கலைஞர் சத்யா தனது ஏற்புரையில் தெரிவித்தார்.